வணக்கம். இன்று ஆகஸ்ட் 27, 2026 வியாழக்கிழமை. தமிழக செய்திகள். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் பல்வேறு துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை 543ஆக நிலைநிறுத்த வேண்டும் என்ற தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை 2029 தேர்தல் முதல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் தமிழக சட்டப்பேரவை வலியுறுத்தியுள்ளது. 2010க்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதித் தேர்வில் இருந்து நிரந்தர விலக்கு அளிக்க வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவை வலியுறுத்தியுள்ளது. தமிழ்வழி கல்வி முன்னுரிமை அடிப்படையில் கடந்த ஆண்டுகளில் அரசு பணியில் சேர்ந்தவர்களின் பணி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்வழி கல்வி முன்னுரிமை மூலம் நியமிக்கப்பட்ட அரசு ஊழியர்களின் பணியை சட்டரீதியான சிக்கல்களில் இருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தொடர்பான வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையை நீட்டித்துள்ளது. திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகள் இடைத்தேர்தல் விவகாரத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த 5 தொகுதிகளிலும் தேர்தல் மனுக்கள் தொடர்பான வழக்குகள் முடிவடையும் வரை இடைத்தேர்தல் அறிவிக்கப்படாது என்று தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்த அறிவித்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு தொடர்பாக அரசியல் கட்சிகள் தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன. சென்னை விமான நிலையத்தின் விரிவாக்கப் பணிகளை முன்னெடுக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. சென்னை அருகே பரந்தூர் பகுதியில் முன்மொழியப்பட்ட புதிய விமான நிலைய திட்டத்தை கைவிட்டு மாற்று இடங்களை ஆய்வு செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. விவசாய நிலங்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்கும் வகையில் மாற்று இடங்களை பரிசீலிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை விமான நிலையத்தின் பயணிகள் கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையில் புதிய முனையங்கள் மற்றும் விரிவாக்கப் பணிகள் குறித்து திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தில் பல்வேறு நிறுவனங்களுடன் முதலீட்டு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேட்டூர் அணை மற்றும் விவசாய செய்திகள். மேட்டூர் அணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்காக செப்டம்பர் 1ஆம் தேதி தண்ணீர் திறக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. நீண்டகால தாமதத்திற்கு பிறகு டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறக்கப்பட உள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதையடுத்து பாசனத்திற்கான தண்ணீர் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாகவும் திட்டமிட்டும் பயன்படுத்த வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தியுள்ளது. காவிரி நீரை விவசாய தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு மேட்டூர் அணை திறப்பு முக்கியமான அறிவிப்பாக அமைந்துள்ளது. தமிழக வேளாண் பட்ஜெட்டில் விவசாயம் தொடர்பான பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. விவசாய உற்பத்தி மற்றும் பாசன வசதிகளை மேம்படுத்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. வானிலை செய்திகள். தமிழகத்தில் பல பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. கோவை மற்றும் நீலகிரி பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு தொடர்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என்பதால் பொதுமக்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் சில மாவட்டங்களில் மழை காரணமாக வானிலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சில பகுதிகளில் நிலச்சரிவு மற்றும் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் கனமழை மற்றும் நிலச்சரிவு அபாயத்தை கருத்தில் கொண்டு பயணத்தை ஒத்திவைக்குமாறு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மற்றும் போக்குவரத்து செய்திகள். பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஆகஸ்ட் 27ஆம் தேதி பௌர்ணமி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. திருவண்ணாமலைக்கு செல்லும் பக்தர்களுக்காக கூடுதல் பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, ஓசூர் மற்றும் பெங்களூரு உள்ளிட்ட இடங்களுக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கோவை, ஈரோடு, திருப்பூர் மற்றும் பெங்களூரு பகுதிகளில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை செல்லும் பக்தர்கள் போக்குவரத்து ஏற்பாடுகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். மாவட்ட செய்திகள். கரூர் மாவட்டம் தாந்தோணிமலை பகுதியில் கோவில் நிலம் தொடர்பான விவகாரத்தில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கோவில் நிலம் தொடர்பாக வழங்கப்பட்ட ஆக்கிரமிப்பு நோட்டீஸ்கள் குறித்து அப்பகுதி மக்கள் விளக்கம் கோரியுள்ளனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சுற்றுப்பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சுமார் 50 ஆண்டுகளுக்குப் பிறகு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பகுதியில் மிதிவண்டி காவல் ரோந்து மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை அதிகரிப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறுகிய தெருக்களில் விரைவாக கண்காணிப்பு மேற்கொள்ள மிதிவண்டி ரோந்து உதவியாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி கோவில் அனந்தசரஸ் குளம் தொடர்பான வழக்கில் கோவில் நிர்வாகத்திற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு அனந்தசரஸ் குளம் தொடர்பான நடவடிக்கைகள் கவனம் பெற்றுள்ளன. திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவிலில் பக்தர்களுக்கான விரைவு தரிசன வசதி குறித்து ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. ஆன்மீக செய்திகள். இன்று ஆவணி அவிட்டம் மற்றும் பௌர்ணமி தினமாகும். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் இன்று தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சுவாமிமலை முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவில் தரிசனம் அளிக்கிறார். திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலத்திற்காக பக்தர்கள் திரளாக வருகை தருகின்றனர். பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை கோவில் நிர்வாகம் பக்தர்களுக்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை இணையதளம் மூலம் பெரும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவில் பிரசாதத்திற்கு பக்தர்கள் மத்தியில் தொடர்ந்து வரவேற்பு உள்ளது. ஆவணி அவிட்டம் நாளில் பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. பௌர்ணமியை முன்னிட்டு முருகன், சிவன் மற்றும் அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. பக்தர்கள் கோவில் நிர்வாகங்களின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி தரிசனம் செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்திய செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் பெருவெள்ளம் இந்தியாவிலும் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. நேபாள வெள்ளத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த யாத்ரீகர்களும் சிக்கியுள்ளனர். நேபாளத்தில் சிக்கிய தமிழர்களை விரைந்து மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசு சார்பில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களின் குடும்பங்களுக்கு தேவையான தகவல்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மீட்புப் பணிகளில் நேபாள பாதுகாப்பு படையினர் மற்றும் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு பனிச்சரிவு, நிலச்சரிவு அல்லது பனிப்பாறை ஏரி உடைதல் போன்ற காரணங்கள் இருக்கலாம் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். நேபாளத்தின் சில பகுதிகளில் வெள்ளத்தால் சாலைகள் மற்றும் கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நேபாளத்தில் சிக்கிய இந்தியர்களை மீட்க இந்திய அதிகாரிகளும் தொடர்பு கொண்டு வருகின்றனர். நேபாள பேரிடர் தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்து தகவல்களை கண்காணித்து வருகிறது. இந்தியா மற்றும் சீனா இடையிலான உறவில் எல்லைப் பகுதியில் அமைதி முக்கியமானது என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மற்றும் சீனா இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக எல்லை அமைதி முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. வரவிருக்கும் பிரிக்ஸ் மாநாட்டை முன்னிட்டு இந்தியா மற்றும் சீனா உறவுகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கவனம் பெற்றுள்ளன. கர்நாடகாவில் தமிழர்கள் தொடர்புடைய ஒரு வழக்கு விசாரணை சிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய அளவில் மழை மற்றும் வெள்ள நிலவரங்களை மத்திய அமைப்புகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றன. இன்று பௌர்ணமி என்பதால் திருவண்ணாமலைக்கு செல்லும் பக்தர்கள் அதிகமாக இருக்கலாம். உலக செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் தற்போது உலக அளவில் முக்கிய செய்தியாகியுள்ளது. நேபாளத்தில் பல பகுதிகளில் வெள்ளம் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் காணாமல் போனவர்கள் தொடர்பான தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் மெட்டா நிறுவனத்திற்கு குழந்தைகள் தொடர்பான வழக்கில் பெரிய அளவில் அபராதம் விதிக்கப்பட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் விசா நடைமுறைகள் தொடர்பாக புதிய செய்திகள் வெளியாகியுள்ளன. உலகின் பல பகுதிகளில் பருவநிலை மாற்றம் மற்றும் தீவிர வானிலை நிகழ்வுகள் தொடர்ந்து கவனத்தை ஈர்த்து வருகின்றன. நேபாள வெள்ளம் குறித்து இந்தியா உள்ளிட்ட நாடுகள் தொடர்ந்து நிலவரத்தை கண்காணித்து வருகின்றன. உலக நாடுகளில் பாதுகாப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகள் தொடர்பான செய்திகள் வெளியாகி வருகின்றன. சர்வதேச அளவில் இந்தியா மற்றும் சீனா இடையிலான உறவுகள் தொடர்ந்து கவனிக்கப்படுகின்றன. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் சில முக்கிய நிதி விதிமுறைகளில் மாற்றங்கள் வர உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. எல்பிஜி தொடர்பான விதிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தல்கள் வெளியாகி வருகின்றன. எரிவாயு சிலிண்டர் தொடர்பான மின்னணு கேஒய்சி நடைமுறை குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களின் விதிமுறைகளை பொதுமக்கள் கவனமாக பின்பற்ற வேண்டும். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மற்றும் ரொக்க பண பயன்பாடு தொடர்பான மக்களின் பழக்கங்கள் குறித்து புதிய ஆய்வுகள் கவனம் பெற்றுள்ளன. நேபாளத்தில் சிக்கிய தமிழர்களின் குடும்பத்தினர் அதிகாரப்பூர்வ உதவி மையங்களின் தகவல்களை மட்டும் நம்ப வேண்டும். மேலும் புதிய செய்திகள் மற்றும் முக்கிய அப்டேட்களுக்காக தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.